இனிய பாரதியின் கைது இடம்பெற்றவுடன் கருணா சார்ந்திருக்கக்கூடிய கருணாவின் சார்பு முகநூல் பக்கங்கள் எல்லாம் இனிய பாரதியை போன்ற ஒரு மகான் இல்லை, இனிய பாரதியால் தான் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்துக்கான அனைத்து உருவாக்கங்களும் முன்னெடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு பிரசாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிய பாரதி தொடர்பில் பலரும் பலவேறுபாட்டப்பாறு கூறுவார்கள். அதில் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் 112 கிலோ கஞ்சாவை தன்னுடைய மெய்ப்பாதுகாவலரின் உதவியுடன் மன்னார் மாவட்டத்திலிருந்து எடுத்து வர முற்பட்ட போது வாகன தரிப்பிடத்திலே அங்கு காவலில் இருந்த கடற்படையினர் தடுக்க முற்பட்ட போது நிறுத்தாமல் போன போது அவரை துப்பாக்கி சூடு வைத்து வெள்ளாங்குள பகுதியிலே அன்று கடற்படையினர் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்து 112 கிலோ கஞ்சாவை மன்னாரில் இருந்து எடுத்து வர முற்பட்ட போது. அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. திருக்கோயில் விநாயகபுரம் பகுதியிலே கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட 12 பேருடைய விவகாரம் அல்லது வழக்கும் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்கும் தூசு தட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நல்லாட்சி கால பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே இனிய பாரதிக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த போராட்டத்தையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், அக்கரைப்பற்று நீதிமன்றத்தின் வழக்கு கோப்பு பெட்டக பிரிவு ஒன்று எரிக்கப்பட்டது. அதில் இனிய பாரதியின் பெயர்கள் குற்றச்சாட்டப்பட்டன. இனிய பாரதியினுடைய பெயர்கள் அதில் அதிக அளவில் உச்சரிக்கப்பட்டன. அது தொடர்பில் அன்றைய கால பகுதியிலே அவர் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அவர் கூறுகின்றார், அக்கரைப்பற்று நீதிமன்றத்திலே கோப்புக்கள் எரிப்புக்கு நான் தொடர்பு கூறுகிறார்கள், அதற்கு நான் தொடர்பல்ல. அவருடைய அறிக்கை இப்படி இருக்கின்றது. அன்றைய கால பகுதியிலே வெளியிட்ட அறிக்கை, அக்கரைப்பற்று நீதிமன்ற தீ வைப்பு சம்பவத்துக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்பதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு காவல்துறையினருக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மாவட்ட இணைப்பாளர், இவர் ஜனாதிபதியால் மாவட்ட இணைப்பாளராக கருதப்பட்டவர். அதே போன்று இவருக்கு அதி உயர் அரச விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. இவர் மஹிந்த ராஜபக்சவின் ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் அன்றைய கால பகுதியில் இருந்தார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற மிக உன்னிப்பான ஒரு விடயம் இதுதான், 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கண்டவர்களின் கருத்துக்களை எல்லாம் கேட்டு செயற்பட்டது போன்று நான் இப்போது இல்லை. அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்ற போது மிக உன்னிப்பான ஒரு வசனமாக இருப்பது, தாம் இப்போது முதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறுகின்றார். 2004ஆம் ஆண்டு வரைக்கும் அவருடைய கூற்றின்படி பார்க்க போனால் யாரோ ஒருவருடைய உத்தரவில் ஜனவரி 17, 2023ஆம் ஆண்டு இவர் வழங்கிய ஊடக செவ்வியொன்றிலே இதனை தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த 2004ஆம் ஆண்டு வரை இவர் யாரின் உத்தரவின் பேரில் அல்லது யாரின் வழிநடத்தலில் செயற்பட்டார் என்பதை உண்மையாக வெளிக்கொண்டு வருமாக இருந்தால் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் அதில் பல விவகாரங்கள் பேசப்படும்.